யூசுவலாக நாங்கள் ஒரு ப்ரோட்டோகால் அதை டிஜிசிஏ ஏடிசியோட ப்ரோட்டோகால் படி ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் ஆம்புலன்ஸ்லேருந்து அத்தனை ஸ்ட்ரிக்ட்லி வி ஆர் ஃபாலோயிங் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம ஒரு ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் பைலட்டோட மெடிக்கல்ல இருந்து ஒவ்வொரு டேக் அப் அண்ட் லேண்டிங்க்குமே நம்ம வந்து ஏடிசி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். தே வில் கிவ் யூ இந்த இத்தனை ஃபீட்டில் தான் பறக்கணும். ஆமா, அவங்க ஃபர்ஸ்ட் பயப்படுவாங்க. போலாமா வேண்டாமான்னு யோசிப்பாங்க. பயங்கர இதுல வந்து நாங்க மேல போயிட்டு வேற ஒரு ஜர்க்கு கொடுப்பாங்க பைலட், ஒரு கர்வ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ரோலர் கோஸ்டரை விட ஆக்சுவலி நிறைய செலிப்ரிட்டிஸ் நாங்கள் சாப்பர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ராம் சரணோட வந்து கேம் சேஞ்சர் மூவியில் இருக்குல்ல, அவரோட என்ட்ரி இருக்கும் ஒரு அவரோட அந்த ஹெலிகாப்டர் நாங்கள் ஜாய்ரைடுக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரேன், கண்ணை கட்டிலாம் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. கண்ணை கட்டி அப்படியே காரில் கூட்டிகிட்டு வந்து ஹெலிகாப்டர் முன்னாடி கண்ணை ஓப்பன் பண்ணிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. பட் இது என்னென்னா நமக்குன்னு ஒரு லிமிட்டட் சீஸ் தான். ஒரு நான் இப்போ மார்னிங் ஸ்லாட்டில் ஒரு 150, ஈவினிங் ஒரு 150, 300 ஸ்லாட் டிக்கெட்ஸ்க்கு மேலே எங்களால் பண்ணவே முடியாது. அதுக்கு மேலே ஒரு டிக்கெட் கூட எங்களால் பண்ண முடியாது, ஃப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணணும். மாலை முரசு வைப் நேர்களுக்கு வணக்கம். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கோவளம்ல ஏரோடவுன் ஹெலி ஸ்டேஷனில் தான் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஜாய் ரைடு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. மக்கள்லாம் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஷேர் பண்ணுறதுக்காக சிஓ நிஷா மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர் மேம். நம்ம நேர்களுக்காக இந்த ஜாய் ரைடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆக்சுவலி வந்து ஹெலிகாப்டர் ஜாய் ரைடு அப்படின்றது வந்து ஹெலிகாப்டர் இஸ் வந்து ரொம்ப நீஷ் ஃபீல்டு. உங்களுக்கு வந்துட்டு எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ண முடியாது, வெரி எக்ஸ்பென்சிவ் ஒன். அந்த அனுபவத்தை நம்ம பொதுமக்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இதை வந்து பப்ளிக்காக பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா சார்ட்டர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக, தமிழ்நாட்டில் வந்து ஹெலிகாப்டர் டூரிசமை டெவலப் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் மெயினாக அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிறைய இடத்துல நாங்கள் சவுத் இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ஜாய் ரைட் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு மோர் தென் 12 சிட்டிஸில், மெயின் மெட்ரோ சிட்டிஸில் பண்ணுறதுக்கு ஜாய் ரைட், அப்கமிங் ஜாய் ரைட்ஸ் பிளான் பண்ணி ஷெடியூல் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரெசென்ட்லி வந்து தமிழ்நாடு டூரிசம் கூட டைப் போட்டு கம்மிங் 12th to 18th வரைக்கும் பொங்கல் ஹாலிடேஸ்க்காக இங்கே ஜாய் ரைட் பண்ண போகிறோம். ஓகே, சூப்பர். அதில் வந்து நீங்கள் பொதுமக்கள் வந்து இதில் கலந்துக்கலாம். ஆக்சுவலி சென்னையில் ஏன் ஃபஸ்ட்டு நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இட்ஸ் அ ஹப். இங்கே வந்து என்டர்டெயின்மெண்ட்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் ஃபஸ்ட் அதில் வந்து என்கொயரிஸ், அவ்வளோ என்கொயரிஸ் இருக்குது. யூஸ்வலாக நாங்கள் ஒரு ப்ரோட்டோகால், அதை டிஜிசிஏ ஏடிசியோட ப்ரோட்டோகால் படி ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் ஆம்புலன்ஸ்லேருந்து அத்தனை ஸ்ட்ரிக்ட்லி வி ஆர் ஃபாலோயிங் ஆல் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். வி ஆர் கெட்டிங் ஆல் த பெர்மிஷன்ஸோடு தான் நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பப்ளிக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஸோ ஒரு நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீங்கள் தைரியமாக வந்து ஃப்ளை பண்ணிட்டு போகலாம். உங்களோட பொங்கல் ஹாலிடேஸை எங்களுக்குள்ள வானத்தில் என்ஜாய் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லை, சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சிட்டிஸ்லையும் நாங்கள் உங்களை பார்க்க வருவோம். ஸோ பப்ளிக்கு இந்த அட்வென்ச்சர் ட்ரிப் கொடுத்துட்ருக்கோம். சூப்பர் மேம். ஹெலிகாப்டரை வச்சு ஒரு ரைட் நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றப்போ அதில் என்னென்ன சேலஞ்சஸ்லாம் உங்களுக்கு இருந்தது? அப்சல்யூட்லி ரொம்ப சேலஞ்சிங் தாங்க. ஏன்னா இதுக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது. ஈஸிலி நம்ம பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஹெலிபேடுக்கு கூட, ஈவன் இட் இஸ் அ டெம்பரரி ஹெலிபேட், தெர் இஸ் டூ மச் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கே தான் ஆம்புலன்ஸ் இருக்கணும், இங்கே தான் ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் இருக்கணும், இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும், ரொம்ப ப்ரோட்டோகால். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஃப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கல் பைலட்டோட மெடிக்கல்ல இருந்து ஒவ்வொரு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்குமே நம்ம வந்து ஏடிசி பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம பண்ண முடியும். தே வில் கிவ் யூ இந்த இத்தனை ஃபீட்டில் தான் பறக்கணும், இந்த டைமில் தான் பறக்கணும், அப்படி தான். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். பட் இருந்தாலுமே எல்லா பெர்மிஷன்ஸ் வாங்கி சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணி தான் நம்ம பப்ளிக்கு இந்த ஜாய் ரைட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் மேம். ஒரு ஹெலிகாப்டர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் மேம் ஆக்சுவலி?
நீங்க ஆக்சுவலா தேர் இஸ் டூ மச் மாடல்ஸ் ஆர் ஆமா, தேர். நெறைய மாடல்ஸ் டிபெண்ட்ஸ் இருக்கும். த மாடல்ஸ் அண்ட் த இயர் வந்து உங்களுக்கு பிரைஸ் சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அது இல்லாம லீஸு, ஓ! நியூ ஹெலிகாப்டர்ஸ் அது ம். மாரி ஒரு 40 க்ரோஸ் இருக்கும். 25 க்ரோஸ் இருக்கும். லீஸ் போனீங்கன்னா ஒரு 5 க்ரோஸ் அந்த மாதிரி போகும். அதுல வந்து 2 பேர் தான் உட்கார்ற மாரி இருக்குமோ? அப்படி இல்ல. ஆ. இதுல 5 சீட்டர்ஸ், 6 சீட்டர்ஸ், 7 சீட்டர்ஸ் அப்படி ஓ! இருக்கும். அப்படி இருக்கும். ராபின்சன் சொல்லுவாங்க. அது வந்து R66 சொல்லுவாங்க. 4 ஓகே. சீட்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி கொஞ்சம் ஹைட்லாம் கம்மியா தான் பறக்கும். ஓ! ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் அது நல்லாயிருக்கும். ஓ! நாம யூஸ் பண்ணது எல்லாமே 7 சீட்டர்ஸ் தான். ஆ. ஸோ ஜாய் ரைட் பண்ணும்போது மினிமம் 6 பேசஞ்சர்ஸ் நம்ம ஃப்ளை பண்ணுவோம். ஸோ வித் பைலட் பண்ணுவோம். ஓகே. ஸோ சார்ட்டர் பண்ணும்போது வெயிட் கம்மி பண்ணிப்போம். ஓ! ஒரு 3 பேசஞ்சர்ஸ் டிபெண்ட்ஸ் த வே ஹவ் லாங் வி கோ. ம். அதுக்கு தகுந்த மாரி நாங்க வெயிட் கம்மி பண்ணிப்போம். சூப்பர் மேம். இப்போ வந்து இந்த ஜாய் ரைட் நெறைய வந்து உங்ககிட்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்து பறந்திருப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க இந்த மாரி சிட்டில வந்து நம்ம சென்னையில பறக்கும்போது, அவங்க ஃபர்ஸ்ட்டு ஹெலிகாப்டர்ல பறக்கும்போது, அது எந்த மாரி ஒரு டிஃபரண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்? ஆமா. அவங்க ஃபர்ஸ்ட்டு பயப்படுவாங்க. ஓகே. போலாமா? வேண்டாமான்னு ஒரு யோசிப்பாங்க. த்ரில்லிங் இருக்கும். பயங்கர இதுல வந்து நாங்க மேல போயிட்டு வேற ஒரு ஜர்க்கு குடுப்பாங்க ஓ! பைலட்டு. ஒரு கர்வ் குடுப்பாங்க. ஆ. ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் ஆ விட அந்த ஆ மாரி. தீம் அத பார்க் விட மாரி. அந்த ரோலர் கோஸ்டர் விட இது அந்த மேல இருந்து எல்லாத்தையும் பார்க்க குட்டி குட்டியா தெரியும். ஆ வந்து கீழ இறங்குனோனே நீங்க வருவீங்கல்ல. ம். 12த் யூ கேன் சி அவங்ககிட்ட ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எப்படி சூப்பர். இருந்ததுன்ட்டு. பயங்கர ஃபன்னான ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸா ஃபன்னா இருக்கும். இருக்கும். கிட்ஸ் வில் பி வெரி ஹேப்பி. ஓகே. அவங்க மறுபடியும் மறுபடியும் போன கஸ்டமர்ஸ் நான் நெறைய தடவ பார்த்துருக்கேன். ஓகே. டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. போயிட்டு திரும்பி வந்து அவங்க கிட்ஸ் கேட்குறாங்கன்னு மறுபடியும் ஃப்ளை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஸோ இது வந்து லைக் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகும்? சென்னையில வந்து எதெல்லாம் வந்து சூப்பரா தெரியும்? ஆ நமக்கு வந்து சென்னை உள்ள சிட்டிக்குள்ள நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஓகே. பறக்கிறதுக்கு வந்து ரொம்ப கமர்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃப்ளைட்ஸ் இருக்கு. நெறைய ஆமா, வரும். ஆமா. அது இல்லாம இல்ல நமக்கு வந்து இப்போ தாம்பரம், அந்த கல்பாக்கம் அது மேலலாம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாஸ் இருக்கு. ம். இங்க வந்து கோஸ்டல்ல போகும். ம். கோஸ்டல்ல வந்து உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆன் த ஏர்னாவே உங்களுக்கு 15 டூ 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் கவர் ஆயிடும். ஓ! ஆ. அது உங்களுக்கு கவர் ஆயிடும். உங்களுக்கு இங்க வந்து திருவிடந்தை வரைக்கும் பார்க்கலாம். ஓகே. இந்த சைடுல எம்ஜிஎம் அது மாரி ஒரு 15 டூ 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் போயிட்டு வந்துரும். ஓ! 15-20 கிலோமீட்டர் டியூரேஷன் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்னா? 5 டூ 7 மினிட்ஸ் ஆன் த ஏர். 5-7 மினிட்ஸ் ஆன் தி ஸோ ஏர். இன்க்ளூடிங் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் எல்லாம் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வரும். சூப்பர் மேம். நிச்சயமா அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். கேட்பாங்க. என்னங்க ஒரு ம். 6000க்கு 5 மினிட்ஸ் ரைட்ஸ் தான் குடுக்குறீங்க ம். ம். அப்படிலாம் கேட்பாங்க. பட் அவங்க அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு ரைடு. அத ம். வந்து நாங்க வந்து பப்ளிக்குக்கு அது ஒரு ஒரு ஃபீலிங் குடுக்கணும். ம். ஃபீல் பண்ண குடுக்கணுன்றதுக்காக தான் நாங்க இத பண்ணிட்டுருக்கோம். இதோட இப்ப நீங்க மதுரைக்கு போணும்னா 9 ஹவர்ஸ் ஆகுதுன்னா, ம். இங்கேருந்து 2 ஹவர்ஸ்ல போயிடும். ஓ! த ஸ்பீட், ஓகே. த வே இட்ஸ் கோ. ம். அதுதான். உங்களுக்கு வந்து 15 மினிட்ஸ்ல 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, 20 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ் வந்துரும். ம். ஸோ ஸோ பிளேனோட ஈஸியா வந்து ஆமா ஆக்சஸ் பண்ண ஈஸி. முடியும். அதுல இன்னொரு கொஸ்டின் வரும். ஃப்ளைட்லயே 2000 தானே டிக்கெட்டு. ஆ நீங்க ஆமா. என்ன கரெக்ட்டு. 6000 சார்ஜ் பண்ணீங்க? நான் இத மதுரைக்கு நம்ம போறேன். கேமராமேன் கூட சொன்னாரு. அதுக்கு அ. ஃப்ளைட்ல வந்து உங்கள வந்து ஒரு 200 பேர் போவாங்க. ஆமா. ம். ட்ரெயின் மாதிரி தான். ம். ஸோ ட்ரெயின்ல நெறைய டிக்கெட் கம்மியா இருக்கும். நெறைய பேர் போவாங்க. பட் இதோட அஃபோர்டபிள் நீங்க ஒரு சார்ட்டர் பண்ணீங்கன்னா 15 லேக்ஸ். ம். ஒரு ஃப்ளவர் ட்ராப் பண்ணீங்கன்னா 10 லேக்ஸ். ஸோ டிபெண்ட்ஸ் 5 லேக்ஸ்லேருந்து கூட பண்றோம். நாங்க இது மட்டும் ஜாய் ரைட் மட்டும் இல்ல. நாங்க ஃப்ளவர் ட்ராப்ஸு, வெட்டிங் போஸ்ட் அண்ட் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸு, பிரைட் அண்ட் க்ரூம் ட்ராப்பு அண்ட் சார்ட்டர்ஸு, விஐபி சார்ட்டர் சர்வீசஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஆம்புலன்ஸ் சர்வீசஸு, இந்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்கல்ல, எஸ். அதுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஹெலிகாப்டர்ஸ் ப்ரொவைட் பண்றோம். அண்ட் மேம் எப்பவுமே வந்து இந்த ஹெலிகாப்டர் அப்படின்னாலே நமக்கு இந்த செம்ம மாஸான சீன்ஸ்லாம் ஞாபகம் வரும். இந்த படத்துல யூஸ் பண்ண பில்லால வந்து அஜித் சார்லாம் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படின்னாலே அந்த ஒரு ஹெலிகாப்டர் வந்து எப்பவுமே ஒரு மாஸா இருக்கும். ஒரு சார்ட்டர் ஃபிளைட்டோட ஒரு ஃபிளைட்டோட ஹெலிகாப்டருக்கு அந்த ஒரு மாஸ் சீன்லாம் இருக்கும். என்னென்ன ஷூட்டிங்ஸ்லாம் வந்து இங்க எடுத்திருக்காங்க? ஆ இங்க வந்து ரஜினி சாரோட வேட்டையன் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. ராணா சார் எல்லாம் இங்க வந்திருந்தாங்க. ஓகே. ஷூட் பண்ணியிருக்காங்க. வாவாதி ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கஸ்தூரி வீடுன்னு ஒரு ஹாரர் மூவி அதோட ஷூட் பண்ணியிருக்காங்க. நெறைய ஃபிலிம் ஷூட்டிங்ஸ் அண்ட் ஆட் ஷூட்டிங்ஸ் நெறைய பண்ணியிருக்காங்க. ஓ! நெறைய நடந்திருக்கு இங்க. நெறைய ஷூட்ஸ் நடந்திருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் செலிபிரிட்டீஸ் நெறைய பேர் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. வாவ்! நாங்க ஒரு 3, 4 டைம்ஸ் வந்து நீங்க ஜாய் ரைட் பண்ணியிருக்கோம். ம். நெறைய செலிபிரிட்டி விஐபிஸ் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க நம்ம. எஸ் மேம். ஸோ செலிபிரிட்டீஸ் இந்த படத்துலலாம் பார்க்கும்போது அந்த ஹெலிகாப்டருக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருக்க தான் செய்யும் மேம். கண்டிப்பா.
ஆக்சுவலி நெறைய செலிபிரிட்டீஸ் நாங்க சாப்பர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ராம் சரனோட வந்து கேம் சேஞ்சர் மூவில இருக்குல்ல, அவரோட என்ட்ரி இருக்கும் ஒரு அவரோட ஆமா. அந்த அந்த ஹெலிகாப்டர் நாங்க ஜாய் ரைடுக்கு இங்க பிரசன்ட் பண்ணியிருக்கோம். ஓ! ஸோ அதுல வந்து பப்ளிக் போகும்போது நெறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அ ஆ. அந்த அந்த வீடியோஸையும், இந்த வீடியோஸையும் நாங்களும் ஏறிட்டோம். அதே சேம் ஹெலிகாப்டர்ல. ஆ. ஸோ அந்த மாரி வந்து நெறைய போயிருக்காங்க. அதேமாரி செலிபிரிட்டீஸே நெறைய பேர் ஃப்ளை பண்ணிட்டு நாங்க நெறைய ஃப்ளைட்ல போயிருக்கோம். பட் ஹெலிகாப்டரோட இது வந்து ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு எங்ககிட்டயே சொல்லியிருக்காங்க. சரி. யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேர் ஃப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களோட சூப்பர் மேம். வீடியோஸ் போட்டிருக்காங்க. நாங்களும் ஒரு நாள் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்றது கண்டிப்பா, நிச்சயமா நம்ம மக்கள்ட்ட சொல்லுவோம். கண்டிப்பா, அண்ட் கண்டிப்பா. அதே மாரி வந்து இது அப்பார்ட் ஃப்ரம் செலிபிரிட்டீஸ் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லைஃப் டைம் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா, வந்து ஒரு கண்டிப்பா, பெரிய இதா இருக்கும்ல. இப்போ கண்டிப்பா. ஒரு அவங்களுடைய பொண்ண கூட்டு போணும், அவங்க அப்பாவ கூட்டு எஸ், போணும் எஸ், அப்படின்னு எஸ். நெனைக்கிறவங்க ஒரு தடவ இங்க வந்து அந்த ரைட்ல போயிட்டு வரும்போது அது ஒரு அந்த லைஃப் மாரி டைம் புக்கிங் எக்ஸ்பீரியன்ஸா எங்களுக்கு இருக்கும். நெறைய வரும். ஓகே. சர்ப்ரைஸ் புக்கிங். சர்ப்ரைஸ் புக்கிங். ஓகே. எஸ். நாங்க ஆக்சுவலா ஒரு டிக்கெட் புக் பண்ணணும்னா, அவங்களோட ம். ஆதார் கார்டு, வெயிட் எல்லாம் வாங்கினேன். ஏன்னா, இந்த டிக்கெட்ல வந்து நாங்க ஒரு 6000 டிக்கெட்ஸ்ன்னு சொல்றோம். ம். அந்த 6000ல ₹1000 ஜிஎஸ்டி போயிடும். ம். ஸோ எங்களுக்கு ஏஜென்சிஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு 500, 300 ஓ! கஸ்டமர்ஸ்க்கு எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு ஒரு 300 அந்த மாரி நெறைய போயிடும் எங்களுக்கே. ஓகே. அது எங்க எக்ஸ்பென்சஸ் இல்லாம இது மாதிரியும் நாங்க பே பண்ணிட்டுருக்கோம் கவர்மெண்ட்டுக்கும். சூப்பர். பட் ஆனா அந்த ஆதார் கார்டு கூட குடுக்க முடியாம நெறைய நெறைய பேர் வந்து நான் சர்ப்ரைஸ் பண்றேன். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன். கண்ண கட்டிலாம் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கண்ண கட்டி அப்படியே கார்ல கூட்டிட்டு வந்து ஹெலிகாப்டர் முன்னாடி கண்ண ஓப்பன் பண்ணிலாம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ பலூன்ஸ் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்ல போட்டு நாங்க எப்படின்னா ஒரு பிரேக் இருக்கும். மார்னிங்கு, ஆஃப்டர்நூனு, ஈவினிங் பிரேக் இருக்கும். அந்த டைம்க்கு ஃபோட்டோ ஷூட்க்கு அது மாதிரிலாம் ஹெலிகாப்டர்ஸ் வந்து ரெண்டல் குடுப்போம். ஓகே. 25,000லேருந்து அஃபோர்ட் பண்ணலாம். நீங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் முன்னாடி நின்னு. அதுக்கெல்லாம் சர்ப்ரைஸா வருவாங்க. ம். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு வருவாங்க. சில பேர் அம்மாவ வந்து நீ என்னோட அம்மாவ கூட்டிட்டு போணும். என்னோட பாட்டிய கூட்டிட்டு போணும். என்னோட ட்ரீம் அது. அப்படி சொல்லிலாம் நெறைய டிக்கெட்ஸ் அந்த மாரி எங்களுக்கு புக் சூப்பர். ஆயிருக்கு. பேரண்ட்ஸ சில பேர் கூட்டிட்டு வருவாங்க. என்ஆர்ஐஸ் நெறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணுவாங்க. ஓகே. அங்கேருந்து கால் பண்ணிட்டு, "நான் துபாய்லேருந்து பேசுறேன். நான் யுஎஸ்லேருந்து பேசுறேன். என்னோட பேரண்ட்ஸ்க்கு 2 டிக்கெட் போடுங்க. அந்த டைம்ல நாங்க வர வைக்கிறோம் சர்ப்ரைஸா." பிகாஸ் இது வந்து எல்லாராலயும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அத நம்ம இது பண்ணும்போது, தே தே ஆர் ரொம்ப சப்போர்ட்டிவ் சென்னையில இப்போ எங்களுக்கு. வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சர்ப்ரைஸ்க்கு வந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு ஹெலிகாப்டர் கொண்டு வரணும் அப்படின்னும்போது, அதுக்கெல்லாம் அது பாசிபிலிட்டீஸ் இருக்கா? மாதிரியும் பண்ணலாம். இப்போ கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அப்போ அங்க கரெக்ட்டா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டு வாசலுக்கு அந்த மாதிரிலாம் வர சொல்லுவாங்க. இல்ல ஒரு இடத்துக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. பார்க்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அதாவது எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கணும். அந்த இடத்துக்கு மேல பறக்கிறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இருக்கிறப்ப தான் ஃப்ளவர் ட்ராப்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓகே. மாரி சர்ப்ரைஸ்லாம் கூட நாங்க நெறையா பண்ணியிருக்கோம். சூப்பர் மேம். செமையா இருக்கு. மேரேஜ்க்கு ஆ. பண்ணியிருக்கோம். மேரேஜ்க்கு வந்து ஃப்ளவர் ட்ராப்ஸ் பண்ணியிருக்கோம். நெறைய பொலிட்டிக்கல் பீப்பிள்க்கு நெறைய ஃப்ளவர் ட்ராப்ஸ் பண்ணியிருக்கோம். டெம்பிள்க்கு ஃப்ளவர் ட்ராப்ஸ் கும்பாபிஷேகம்லாம் இருக்குல்ல, அதுக்கு ஃப்ளவர் ட்ராப்ஸ் பண்ணியிருக்கோம். ஆசம், ஆசம் மேம். இது வந்து புக்கிங் எப்படி மேம்? இப்போ வந்து நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணலாமா? இல்ல சும்மா ஜஸ்ட் வாக் இன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ளை பண்ணலாமா? எந்த எந்த மாரி வாக்கின் இருக்கு. ப்ராசஸ்? பிகாஸ் வந்து இங்க ஃப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணோனே வர ஆரம்பிச்சுருவாங்க. பட் இது என்னன்னா, நமக்குன்னு ஒரு லிமிட்டட் சீட்ஸ் தான். ம். நான் இப்போ மார்னிங் ஸ்லாட்ல ஒரு 150, ஈவினிங் ஒரு 150. 300 டிக்கெட்ஸ்க்கு மேல எங்களால பண்ணவே முடியாது. அதுக்கு மேல ஒரு டிக்கெட் கூட எங்களால பண்ண முடியாது. ஃப்ளை பண்ண முடியாது. அதுக்குள்ள தான் நாங்க பண்ணணும். ஸோ இட்ஸ் a வெரி லிமிட்டட் சீட். ஆன்லைன்ல இருக்கு. எங்களோட போர்ட்டல்ல இருக்கு. எங்களோட ஏரோடான் போர்ட்டல்ல இருக்கு. அது இல்லாத இருக்கிற எல்லா போர்ட்டல்ஸ் லைக் booking.com, Paytmன்ற எல்லா போர்ட்டல்ஸ்லயுமே எங்களோடது இருக்கு. ஸோ புக்கிங்ஸ் ஆல்ரெடி எங்க ஸ்டாஃப்ஸ் நெறைய பேர் இருக்காங்க. அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. டைரக்ட்டா வரது ரொம்ப டிஃபிகல்ட் தான். பட் இருந்தாலும் வி ஹேவ் சம் அலோகேஷன்ஸ் பிகாஸ் டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். பட் எல்லாருக்கும் டைரக்ட்டா வரும்போது டிக்கெட் கிடைக்குமான்றது கஷ்டம். நெறைய பேர் அடுத்த நாளுக்கு நாங்க ஸ்லாட்க்கு போட்டுருக்கோம். சூப்பர் மேம். இப்போ இந்தியால வந்து நம்ம வந்து ஹெலிகாப்டர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா உடனே வாங்கிற முடியுமா மேம்? ரொம்ப கம்மி நம்பர் ஆஃப் ஹெலிகாப்டர்ஸ் தான் நெறைய பேர் வச்சிருக்காங்களோ பெர்சனல் ஆமா. ஒரு யூஸ்க்கு. அந்த கமர்ஷியல்ஸ்ல ஒரு 11 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அவ்வளோதானா? தமிழ்நாட்ல ஆமா. டோட்டல் இந்தியாவிலேயே. ஓகே. சவுத் இந்தியால வந்து 11 அந்த மாரி ம். தான் இருக்கு. அது கமர்ஷியல்ஸ்க்கு யூஸ் பண்றது. பெர்சனல்ஸ் கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்க. ஓகே. சம்டைம்ஸ் தே வில் கிவ் பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் தே வில் நாட் கிவ் ஃபார் த கமர்ஷியல்ஸ். கமர்ஷியல்ஸ்ன்னு சொல்றது வந்து அவங்களோட பெர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியல்ன்றது இந்த மாரி அதர் ஆப்பரேட்டர்ஸ்க்கு, ஜாய் ரைடுக்கு. ஓ! அந்த இப்ப மாரி நான் பண்ணும். வந்து இப்ப ஜெர்ன் வந்து 12லேருந்து
18th இங்க பண்றேன். சேம் டைம் இஃப் ஐம் கெட்டிங் அதே 12th சம் அதர் ஏரியால எனக்கு ஒரு இன்னொரு ஜாய் ரைடோ இல்ல ஃப்ளவர் ட்ராப்போ கிடைக்கிறதுனா ஐ ஹேவ் டு அஃபோர்ட் அதர் ஆப்பரேட்டர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஹையர். ஓகே. ஓ! ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணும்போது அவங்க கமர்ஷியல்ஸ்க்கு தர மாட்டாங்க. சரி, சரி. ஈவன் சம்டைம்ஸ் அதர் ஆப்பரேட்டர்ஸ் தே கேன் யூட்டிலைஸ் அவர் ஹெலிகாப்டர்ஸ். ஓகே. வி டூ ஹேவ் அ அந்த கொலாபரேஷன் மாரி. வித் அதர். இப்போ ஒரு பெர்சனலா ஒருத்தர் ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்கன்னா, அவங்களும் வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து ஃப்ளை பண்ண முடியுமா மேம்? இப்போ வந்து ஒரு பைலட் ஹையர் பண்றாங்கன்னா, அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ண எல்லாமே முடியுமா? இல்லன்னா வந்து ஏடிசியோட பெர்மிஷன் இல்லாம ஆ. நீங்க ஃப்ளை பண்ணவே முடியாது. ஓகே. அவரு இப்ப இங்கேருந்து மதுரை போறாரு, இங்கேருந்து பெங்களூர் போறாரு அப்படின்னா, நான் சொல்றேனே இங்கேருந்து மதுரை போகணும். இங்கே வெயில் இருக்கும், மதுரையில வெயிலா இருக்கும். நடுவுல திருச்சியில மழையா இருந்துச்சுன்னா, அது கிராஸ் பண்றது கஷ்டம். ஓகே. பெர்மிஷன் கிடைக்காது. சோ எஸ் என்னதான் வச்சிருந்தாலும் ஏடிசி ஆமா, தான் வந்து அவங்க ஆமா, டிசைட் ஆமா, பண்ற ஆமா, முடியும் தான் நம்ம ஆமா. வந்து ஃப்ளை பண்ண முடியும். கன்சர்ன் ஏடிசி எந்த ஊர்ல இருக்காங்களோ, அந்த கன்சர்ன் நியரஸ்ட் ஏடிசி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க ஃப்ளைட்டே எடுக்க முடியும். ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த ஜாய் ரைடோட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் வந்து என்ன மேம்? 6000 பெர் டிக்கெட். பெர் டிக்கெட்க்கு 6000. இது வந்து சில்ட்ரன் அதுல ஏதாவது ஆமா. அப்படி பிலோ இருக்கா? 2 இயர்ஸ் வந்து ஃப்ரீ. ம். 2 இயர்ஸ்க்கு மேல வந்து ஃபுல் டிக்கெட்ஸ் தான். ம். ஏன்னா நாங்க வந்து ஒவ்வொரு டிக்கெட்டுமே கவுண்டபிள் தாங்க. பெல்ட் போட்டு அவங்கள சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணி தான் நாங்க அனுப்ப முடியும். இந்த மடியில உட்கார வச்சுட்டுலாம் போ முடியாது. ஓகே. கஷ்டம் அது. அதனால வந்து எல்லாருக்குமே 2 இயர்ஸ்க்கு மேல போனாலே அதே மாரி இன்ஃபான்ட்க்கு வந்து பிலோ 1 இயர் நாட் அலவுட். பிரெக்னன்ட் லேடீஸ் நாட் அலவுட். ரொம்ப எல்டர்லி பீப்பிள்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஏற முடிஞ்சது எங்களால ஓகேன்னா ஓகே. பட் அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியலன்னா வி ஒன்ட் ஓகே. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். இந்த குட்டி பாப்பாக்கெல்லாம் ப்ராப்ளமா எஸ். இயர் ஸோ ப்ராப்ளம் வரும். அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ஆமா, ஆமா, பிரைசிங் வந்து ஆமா, டிஸ்டிங்விஷ் பண்ணியிருக்கீங்க. ஆமா. சூப்பர். ஸோ மக்களே மறந்துடாதீங்க. வர ஜான் 12லேருந்து 18th வரைக்கும் நம்ம இங்க சென்னையில இருக்க கோவளம்ல அ நம்ம இங்க இருக்கக்கூடிய ஏரோடான் ஹெலி ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாய் ரைடு வந்து ஆஃபர் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா, டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா. ஸோ நாங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வீடியோ போடுறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோல உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல மேம்க்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு மோர் டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ. தேங்க் யூ.